கலக்கல்சினிமா.com நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி சுரேஷ் நாராயணன். நான் இந்த படத்தில் வந்து ப்ரொடியூசராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன். என் கூட சேர்ந்து டிஆர்எஸ் அன்பு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆர்ட் இன் ஃபிலிம்ஸ் மற்றும் டிஆர்எஸ் ஸ்டுடியோஸ் என்ற ப்ரொடக்ஷனில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். படத்தோட டைட்டில் மூன்றாம் உலகப் போர். படத்தோட டைரக்டர் சுகன் கார்த்தி. இதுக்கு முன்னாடி ஒரு முருகதாஸோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒரு நல்ல கருத்தை, இப்போ நாட்டுக்கு தேவையான கருத்தை ரொம்ப தெளிவாக மக்களுக்கு எப்படி ஏற்றுப்பாங்களோ அந்த விதத்தில் எவ்வளோ ஷார்ப்பாக கொடுத்து, யாரையும் கஷ்டப்படுத்தாமல், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஏன்னா பிகாஸ் தேசப்பற்று மிக்க படம் எடுக்கிறது அப்படின்னாலே நிறைய கான்ட்ரவர்சி வரும். அந்த கான்ட்ரவர்சிலாம் இல்லாமல் எப்படி கொடுத்தா எப்படி ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி ஸ்கிரிப்டில் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா படத்தோட ஹீரோ சுனில்குமார் பாலின்ற படத்தை 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த கதை. அந்த கதையிலேயே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். இந்த படத்தில் சுனில்குமார் நடிச்சிருக்காருன்றதை விட ஒரு இந்தியன் ஆர்மியாக வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி 100% எஃபெக்ட் கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் சுனில்குமார் வேறு மாதிரி தான் இருப்பார், இதை உறுதியாக சொல்ல முடியும். இதுக்கப்புறம் ஹீரோயின் அகிலா கிஷோர் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காங்க. கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் பார்த்திபன் சார் படம். அதுக்கப்புறம் இனிமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சந்தானம் சார் கூட நடிச்சிருக்காங்க. 3வது படமாக மூன்றாம் உலகப் போர் நடிச்சிருக்காங்க. இதில் அவங்க போர்ஷன் என்னவோ அந்த போர்ஷனை கச்சிதமாக கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்து போயிருக்காங்க. இப்போது அவங்க ஊரில் இல்லை, அதனால் வர முடியல. இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா எடிட்டர் வந்து ரிச்சர்ட் வந்து இந்த படத்தை எல்லாமே வந்து படத்தை பண்ணிடலாம், அதை வந்து கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர்றது எடிட்டர் வேலை தான். அந்த வேலையை கச்சிதமாக முடிச்சிருக்காரு. கேமராமேன் லைட்டிங்லேருந்து மற்ற அவரோட ஷார்ப்னஸ் அந்த இது எல்லாமே வந்து அவங்க தெளிவாக முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சேது ரமேஷ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டைரக்டராக அவர் வேலையை என்ன பண்ணணுமோ ஒரு 6 செட்டு போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தா அது செட்டான் டவுட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்து நீங்களே ரிசல்ட் சொல்லுங்கள். ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மின்ட் கணேஷ் ரொம்ப அழகாக ஸ்டண்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர் வில்சன் சொல்லிட்டு ரியல் சைனீஸ். வார் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனான்னும் போது ரியல் சைனீஸாக ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணோம். பிகாஸ் நிறைய ஆர்டிஸ்ட் செலக்ட் செலக்ட் பண்ணுறது ஸ்ட்ரகிள் ஆனோம். தென் சிங்கப்பூரில் ஒரு ரியல் சைனீஸை வந்து பிடிச்சி அவரை நடிக்க வச்சுருக்கோம். அவர் ரோலை அவர் பக்காவாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா மியூசிக் டைரக்டர் வேத்சங்கர் பற்றி சொல்லணுன்னா 2 சக்ஸஸ் கொடுத்துருக்காரு. நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும். அதுக்கப்புறம் இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அழகு குட்டி செல்லம். இந்த படத்தில் அந்த 2 படத்தை பீட் பண்ணுற மாதிரி பேர் எடுப்பார்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோரியோகிராஃபர் ஷெரீஃப் ராஜாராணி பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஃப்யூச்சரில் வரப்போகிற தெரிய பண்ணிகிட்ருக்காரு. அவர் போர்ஷன் அவர் சாங்கில் பார்த்தாலே தெரியும் அவர் எந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காருன்ட்டு. அவருக்கு 100% கொடுத்துருக்காரு. ஸோ எம்யூபி ஒவ்வொருத்தரும் சொல்கிறது அப்படின்றத விட ஒரு ஹோல் டீமாக கார்னர் டு கார்னர் எல்லாருமே அவங்களோட எஃபெக்ட் 100% கொடுத்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணி ஒரு டீமாக வந்து ஒரு ப்ராடக்டை கொடுத்துருக்கோம். ப்ராடக்ட்டுன்னு இல்லாமல் ஒரு இந்தியன் ஆர்மிக்கு ஒரு இது சேவையாக மதித்து நீங்களும் இந்தியன் ஆர்மிக்கு உங்களால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ் பண்ண வைங்க. நன்றி. கலக்கல்.com நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பேர் சுனில்குமார். நான் மூன்றாம் உலகப் போர் படத்தினுடைய கதாநாயகன். இதுக்கு முன்னாடி 2011 பாலை அப்படின்ற ஒரு படத்தில் நாயகனாக நடிச்சிருக்கேன். அந்த படம் முழுக்க ஒரு 2500 வருஷம் முன்னாடி நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பதிவு செஞ்சுருந்தோம். இந்த படம் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக்காக 2025 நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்றத வந்து பதிவு செஞ்சுருக்கோம். இந்த படம் ஒரு முழுக்க ஒரு போர் பின்னணி அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் போரும் இருக்குது, ஃபேமிலி ஓரியன்டாகவும் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ், ஆக்ஷன் அப்படி மாதிரி ஒரு மிக்ஸ்டாகவும் இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கும். இதை கரெக்டாக புதுமுக இயக்குனர் திரு சுகன் கார்த்தி அவர்கள் கரெக்டாக அதை பதிவு செஞ்சுருக்காரு.
அது இல்லாமல் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து புதுமுக ப்ரொடியூசர்கள் தயாரிப்பாளர்கள் திரு டிஆர்எஸ் அன்பு மற்றும் வி சுரேஷ் நாராயணன் அவர்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை செலவு செஞ்சுருக்காங்க. அப்படி செலவு செஞ்சனால மட்டும்தான் இப்போ நீங்கள் பார்க்குற ட்ரெய்லர்ஸாக இருக்கணும், சாங்ஸும் அவ்வளோ பியூட்டியாக வந்திருக்கு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். சும்மா நம்ம வந்து காசுக்காக ஒர்க் பண்ணாமல் இந்த படம் ஆத்மார்த்தமாக அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் என்னுடைய பேரா வந்து அகிலா கிஷோர் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து கதை திரைக்கதை வசம் இயக்கம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் மேஜர் வில்லனுடைய ஆப்போசிட் ரொம்ப ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் வந்து வில்லன் கர்னல் லிம்பாய் அப்படின்ற ஒரு கேரக்டரில் வில்சன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு, ஒரு சைனீஸ் ஆர்டிஸ்ட். அவருடைய ரோலும் கண்டிப்பாக பேசப்படும். அதை தாண்டி டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ரிச்சர்ட், மியூசிக் டைரக்டர் வேட் சங்கர், லிரிக்ஸ் ரைட்டர் அண்ணாமலை சார், கொரியோகிராஃபர் ஷெரீஃப், ஆர்ட் டைரக்டர் சேது ரமேஷ், மின்ட், கணேஷ், ஸ்டண்ட் மாஸ்டர் அவர், இவங்க எல்லாருடைய ஒர்க்குமே அவங்க எஃபர்ட்டு கண்டிப்பாக பேசப்படும். இந்த படம் வருகிற ஜனவரி 22 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மேக்ஸிமம் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சவங்க ஃபீட்பேக் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. கலக்கல் இணையதள நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இயக்குனர் சுகன் கார்த்திக், 3ஆம் உலகப் போர் திரைப்படத்தின் இயக்குனர். இந்த படம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மூவி. 2025 நடக்கப்போகிற ஒரு கதை. ஆசியா கண்டத்தில் 2 வல்லரசு நாடுகளான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு வார் வந்தால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும் அதை பேஸ் பண்ணன ஸ்கிரிப்ட் இது. ஹீரோ வந்து பாலை படத்தில் நடித்த சுனில்குமார், ஹீரோயின் அகிலா கிஷோர், அவினாஷ் சார் ஹீரோவுடைய ஃபாதராக நடிச்சிருக்காங்க. அவர் ரிட்டையர்டு ஒரு மேஜர். அவர் இசை வேட் சங்கர், எடிட்டர் ரிச்சர்ட், கேமராமேன் தேவா, ஆர்ட் டைரக்டர் சேது ரமேஷ், பாடலாசிரியர் அண்ணாமலை. இந்த படம் ஆர்ட் இன் ஃப்ரேம்ஸ் மற்றும் டிஆர்எஸ் ஸ்டுடியோஸ் இரு நிறுவனங்கள் இணைந்து தயாரித்திருக்கிறது. திரு டிஆர்எஸ் அன்பு, திரு வி சுரேஷ் நாராயணன் தயாரிப்பாளர்கள். இந்த படம் வருகிற ஜனவரி 22ஆம் ஆண்டு உலக அளவில் ட்ரீம் ஃபேக்ட்ரி வெளியிடுகிறது. கலக்கல் சினிமாவுக்கு எங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். 3ஆம் உலகப் போரோட ப்ரொடியூசர் என்ற முறையில் இந்த படம் வந்து ரொம்ப ஒரு தேசப்பட்டு உள்ள படம். எங்களை நிறுவனத்துக்கு ஒரு முதல் படம். அது முதல் படமே எங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கும். 2025 ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம். 2025 இந்தியா சீனா ஒரு போர் நடந்தால் எப்படி இருக்குன்றது தான் இதோட கதையோட இதாக இருக்குது. இதோட டைரக்டர் சுகன் கார்த்திக், கதாநாயகன் ஹீரோ வந்து சுனில்குமார், ஹீரோயின் அகிலா கிஷோர், எடிட்டர் ரிச்சர்ட், சிஜி எஃப்எஸ்என் லாஜிக்ஸ், இசையமைப்பாளர் வேட் சங்கர், ஆர்ட் டைரக்டர் ரமேஷ். இவங்க 3-4 பேர் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க. அதில் சிஜி, இசையமைப்பாளர், ஆர்ட் டைரக்டர் நினச்சது இவங்க 3 பேர் தான் வெளியில் என்ன நினைச்சாங்களோ அதனால தான் அந்த அவுட்புட் எங்களுக்கு வந்திருக்கு. நான் வேட் சங்கர், 3ஆம் உலகப் போரோட மியூசிக் டைரக்டர். 3ஆம் உலகப் போர் ஒரு அவுட் அண்ட் அவுட் வார் மூவி, ஃபியூச்சரிஸ்டிக் வார் மூவிங்கிற போது வெரி ஃப்ரெஷ் அப்ரோச் எனக்கு ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும், சாங்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த படத்தோட ஆல்பம் பார்த்திங்கன்னா 3 சாங் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாங் வந்து சங்கர் மாதேவன் சார் பாடியிருக்கார், இந்தியா நாடேன்னு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரியாட்டிக் சாங். அதுக்கப்புறம் வந்து வான்மழை ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லவ் சாங், நானும் சின்மையும் சேர்ந்து பாடியிருக்கோம். அண்ட் தென் அன்பே என் அன்பே ஒரு பேத்தோஸ் லவ் சாங், நானும் சக்தியும் சேர்ந்து பாடியிருக்கோம் அந்த பாட்டை. 3 பாட்டுமே அண்ணாமலை சார் எழுதியிருக்காரு. இஸ் டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப் லிரிக்ஸில். இது தவிர ஆல்பமில் நாங்கள் ஒரு 2 தீம் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். படத்தில் நிறையா தீம்ஸ் இருக்குது. அதில் எங்களோட 2 ஃபேவரட் தீம்ஸை வந்து நாங்கள் ஆல்பமில் ஆட் பண்ணியிருக்கோம். ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்பிக்கல் வார் ஃபிலிமுக்கு உண்டான லேண்ட்ஸ்கேப், அந்த சவுண்ட்ஸ்கேப் இருக்குது. அது மீறி ஹீரோக்கும் வில்லனுக்கும் நிறைய செக்ஷன்ஸில் வந்து ஒரு 1-on-1 இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஆர்ஆர் பண்ணுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங். அது ஏன்னா ரொம்ப சட்டிலாக இருக்கணும். அந்த இடம்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மெலோட்ராமேட்டிக் ஆகிடும். ஸோ அந்த லைன் ரொம்ப தின் லைன், அதை பேலன்ஸ் பண்ணி பண்ணுறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐ ஹோப் யூ ஆல்சோ என்ஜாய் வாட்சிங் இட். தேங்க்யூ. ஹாய் கலக்கல் சினி.com வியூவர்ஸ், நான் ரிச்சர்ட் பேசுகிறேன், 3ஆம் உலகப் போரோட எடிட்டர்.
இது என்னோடய 3வது படம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. நீங்கள் எல்லாம் போய் இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வழக்கமாக சொல்கிற மாரி எல்லோரும் கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்னு சொல்கிறத விட இந்த படம் ஏன் பார்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா படங்களும் கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறாங்க. காமெடி படமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் எடுத்தாகணும். தேட்டரில் தான் போய் நம்ம சிரிக்க முடியும். ஸோ இந்த படத்தை ஏன் நீங்கள் பார்க்கணுன்னு ஒரு 3 விஷயங்கள் சொல்கிறேன். வழக்கமாகவே எல்லா வார் மூவிஸுமே இந்தியா பாகிஸ்தான் தான் வருது. அந்தமாரி இல்லாமல் இந்த படம் வந்து இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடக்கக்கூடிய ஒரு வாரை பற்றி பேசியிருக்கோம். அதுவும் ஃபியூச்சர்ஸ்க்காக 2025 நடக்கக்கூடிய ஒரு வாரை பற்றி பேசியிருக்கோம். இன்னொன்று, இந்த படத்தை வந்து ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக வச்சு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா கிளைமேக்ஸில் நாங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம். 2024 ஸ்டார்ட் பண்ணி 2025 எண்ட் ஆகாது. ஸோ இப்போத்துலேருந்தே அவங்க சைனா நம்ம மேலே வார் தொடுத்துட்ருக்காங்க. அது எந்த வகையில் தொடுத்துட்ருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நியூஸ் படிச்சிட்ருக்கோம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யூ கேன் ரிலேட் இட். இந்த நியூஸ் தான் அவங்க சொன்னதா அப்படின்னு இன்றைக்கி ஒரு சின்ன நியூஸாக படிப்பீங்க. அது அவேர்னஸாக எப்போ மாறும்னா அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். ஓ, இதை தான் அவங்க சொன்னாங்களா, இப்படி தான் சைனா 2025 நம்ம மேலே வார் எடுக்க போதா அப்படின்னு சொல்லி உங்களால் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் நம்ம கண்ட்ரிக்காக, காமன் இந்தியன் சிட்டிசன் உங்களால் என்ன பண்ண முடியுன்றதை நீங்கள் பண்ணலாம். மிலிட்ரி மேன் அவங்க போராடிட்டு தான் இருப்பாங்க. பொலிட்டிஷியன்ஸ் அவங்க சைட்லேருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஆஸ் அ காமன் மேன் உங்களோட கான்ட்ரிபியூஷன் 2025 இந்த இந்தியா சைனா வாரை தடுக்கிறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்றது நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை நோக்கி தான் கிளைமேக்ஸ் இருக்குது. இந்த அவேர்னஸ்க்காக வச்சு நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும். ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ.